அந்த அமானுஷ சக்தி அவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த அமானுஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. இந்த 99, 66 படத்துக்கு இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன். செவிலியோ ராஜா அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்லி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்குது. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்குது இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்குள்ள ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும். அது என்னென்னா புத்தர் தான். முதலில் நான் படம் ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ற திகில் படத்தை தான் ஆரம்பித்தேன். தம்பி மூர்த்தியும் 99, 66 அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் எடுத்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு படம் எடுத்து திரையிடுவதற்கு முன்பேயே அடுத்த படத்திற்கும் அடித்தளம் அமைத்து அதை படைப்பிடித்து நடத்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றியை ஈட்டி தரும். இந்த படத்தினுடைய பாடல்கள் முன்னோட்டலும் சினிமாவுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கி தரும். அஷ்டவதானியாக அவர் அவதரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்பி மூர்த்தி எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், வையகம் தழைக்க வாழ வேண்டும். அவருடைய துணை திருமதி மூர்த்தி அவர்கள் இன்றைய பிறந்த நாள், அது என்றும் நல்ல நாளாக அமைந்திடும். தேகபலம் ஆதிபலம் கொண்டு பல்லாயிரம் பிறை கண்டு தம்பதிகள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம எம்எஸ் சார், மூர்த்தி சாருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சாங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ராஜா கேமராமேன் இவங்க 2 பேர் தான் எனக்கு பயங்கரமாக பலமாக அந்த சாங்ஸ் கொடுத்தாங்க. விநாயகர் சாங் கொடுக்கும்போதே மூர்த்தி சார் சொன்னார், மாஸ்டர் இந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு, நீங்கள் இதை பண்ணணும், இது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். இங்கே மேடையில் உள்ள எல்லா லெஜெண்டும், இப்போ உதய் சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் இருக்கட்டும், நம்ம பேரரசு சாரும், அது அந்த பாட்டை சொல்லும்போது அவர் சொன்ன விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சார். இங்கே நம்ம உதயகுமார் சார்லாம் அவர்லாம் வந்து அவர் பண்ண படம் எப்படி ஒரு லெஜெண்டரி படம்லாம் ரஜினி சார்க்கெலாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 2 வார்த்தை இந்த பாட்டை இதை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்யூ சார். பேரரசு சார் ரொம்ப தேங்க்ஸ். தளபதி வச்சு உங்கள் பாட்டில் அந்த நேரத்தில் ஊழிக்கிட்டீங்க சார். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியே அந்த படத்துலலாம் அப்படி இருந்தது. உங்களெலாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சார். ஸோ தேங்க்யூ சார். இவங்களாம் அந்த சாமி பாட்டை பார்த்து இப்படி பாராட்டும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய டான்ஸர்ஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். பின்னாடி அந்த குட்டி பசங்களாம் அந்த விநாயகர் பாட்டுக்கு ஆடிருக்காங்க. அதனால தான் அந்த குட்டி பசங்க கத்திக்கிட்டே இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூடா, தேங்க்யூ செல்லம். ஏஆர்எஸ் ஸ்டுடியோவில் மூர்த்தி சார் அவர் சொல்லணும்னா அந்த கருப்பு சாமி சாங்கில் சார் அவருக்கு ப்ரொடக்ஷனில் அவ்வளோ டைரக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக, க்ரியேட்டிவ் டைரக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமிங்கில் சிங்க் பண்ணி அந்த சாங்கை நான் பண்ணும்போது அவரோட ஒர்க்குக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த சினிமாவை அப்படி நேசித்தாதான் அந்த 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 கால்வலியோடு அந்த பவர்ஃபுல்லாக பண்ணார் சார். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். ஸோ இப்படி ஏன்னா அதோட இன்னொரு முக்கியமாக சொல்லணும், எப்போ பார்த்தாலும் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள், எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப முருகர் பக்தி, எனக்கு முருகரோட அந்த டாலர் போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் கிட்ஸுக்கும் பார்த்தாலே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. இங்கேயும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முன்னேறணுன்றத ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. தேங்க்யூ சார். ட்ரெய்லர் பார்த்தேன், ரக்ஷிதா அந்த டீம், அந்த காமெடி, எங்கள் ஷாம் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த தேட்டரில் போய் நாங்கள்லாம் பார்த்து நாங்கள் இந்த கிட்ஸு எங்கள் டான்ஸர்ஸ் டீமோட போய்ட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஆனால் இப்போ தான் வேஷம் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இதில் ரவி பார்க்கவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு.
ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 வருஷம் மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்குது. டி ராஜேந்தர் சார் தான் எல்லாமே பண்ணார். இசை, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், எல்லாமே ஹீரோ எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த எம்எஸ் மூர்த்தி சார் தான் பண்ணார். இது கண்டிப்பாக 50 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி 50 நாள் போஸ்ட்டு இங்கே எல்லா செவத்தில் ஒட்டணும்னு என் ஆசை. எல்லாம் உங்களுக்கு தயவு தேவை. நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் வந்து விளம்பர மன்னன் அப்படின்னா நம்ம கலைப்புலி தான் சார் தான். இவர் அவரையும் மிஞ்சிட்டார். அவர் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார். இவர் இங்கே 2 படத்தையே விளம்பரம் பண்ணிட்டார். சினிமா இப்படி தான் இருக்கணும், உலக தெரிஞ்சாலாக இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இசை வீட்டிலாவும் நானும் இயக்குனர் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம். அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக அன்றைக்கி 2 பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி காலையில் முதல் போகணும் உதயகுமார் சார் தான், தம்பி இன்றைக்கி இசை வீட்டில் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார் அப்படின்ட்டேன். அப்புறம் மத்தியானம் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இன்றைக்கி அலுவலகத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார். சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்டேனாரு. என்னடா எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார், இவ்வளோ ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷாவோட ரசிகர், தீவிர ரசிகர். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் உலகத்துக்கு. இப்போ திரும்ப இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷா ரசிகமோட தலைவரா? நிறைய சங்கத்துக்கு தலைவராக இருக்கார் அவர். ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்கார். மூச்சை பார்த்துல எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு. ரக்ஷா ட்ரெயிலர் பார்த்தோம். இதில் பேயின்னு சொல்கிறாங்க, ஆனால் பேயின்னு ஒத்துக்க முடியாது. அவங்க எதை நடித்தாலும் அழகாக தான். பேயை நடித்தாலும் ஓகே, போலீஸை நடித்தா போலீஸாக மாறிடுவாங்க அப்படி. அப்புறம் கிளாமர் குடும்ப பாவன கேரக்டராக அதுலையும் கலக்கிடுவாங்க. எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷா அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, இங்கே வந்து உதயகுமார் சார் வந்து அப்புறம் இன்னொன்று ரகசியம். ரக்ஷாக்கா வந்து ஒன்று, நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்பில் அடுத்து அவர் தான் இயக்கணுங்கிற உறுதிசீருக்காக வந்திருக்கிறார். அந்த படத்தில் ஹீரோயின் ரக்ஷிதா. நான் சொல்கிறேன் நம்ம முடிச்சு ஆயாண்ணா இது மட்டும் கரெக்டாக ஆகிக்குவாலாம். உதயகுமார் சார் இயக்கத்தில் ரக்ஷிதா தான் கதாநாயகி. என்ன எம்எஸ் மூர்த்தி சார் திரும்பிட்டார். ஆமாம், நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. உங்கள் தயாரிப்பு, உதயகுமார் சார் இயக்கம், அதில் கதாநாயகி வந்து ரக்ஷிதா. பூஜை போட்டுருவோம். பூஜை போட்ட மாதிரி தான் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ. அப்புறம் இந்த படம் அதுக்கா ரக்ஷிதா குமார் உங்க ஓகே, நல்ல வரும் வைப்போம். இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக படம் தான் பேய் படமாக இருக்குது. சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்குது. விநாயகர் சாங்கு, அப்புறம் புத்தர் சாங், அப்புறம் கருப்பண்ணசாமி சாங், எல்லாமே சாமி சாங் தான். அப்போ ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் தான் வந்ததை தவிர ஒரு பேய் படம் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி. அந்த பிள்ளையார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலக்கிட்டார். சாங்கு 6 8 வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி, நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பாக பூசுறாருல அவர் தான் கீழே போடணும், எம்எஸ் மூர்த்தியும் போடணும், அது தெரியும் போல இருக்குது. அவர் அந்த சாங்கு ரொம்ப கலக்கியாச்சு. அப்புறம் புத்தர், நம்ம ஞானசந்தையா குறிப்பிட்டார் புத்தர் சாங். அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம்,
கருப்பணசாமி சாங்கை பார்க்கும்போது அது வேறு மாதிரி, நமக்கே அருள் வருது, அப்படி வருது. ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி, வேறு என்னமோ ஒன்று பண்ணுது. சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை, புத்தரை பற்றி சாங் யாரும் வச்சதில்லை. நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, உலகச்சிட்டு மலையில் அந்த புத்தர் கோயிலில் எம்ஜிஆரும் நம்பியை சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துருவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்ம நாடு நிறைய சிலையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துனாங்கன்னா அது புத்தர் மதம் தான். மதத்தையே கடத்துனாங்க. புத்தர் நம்ம இந்தியர், நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர், நம்ம இந்திய மண்ணில் ஞானம் பெற்றவர். ஆனால் இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்தர் கோயில் இருக்குது. புத்தர் மதத்துக்கு ஒரு வலிமை இருக்குது. நம்ம எழுந்துட்டோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்குது. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்குது இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்குள்ள ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணும். அது என்னென்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்கிறது என்னென்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோட நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது அது தெரிஞ்சு வச்சு சாங்ஸே அவ்வளோ. ஆனால் 3 சாங்கும் பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரில. ஒரு விஜய் படத்தில் உள்ள சாங் மாதிரி, அஜித் படத்தில் உள்ள சாங் மாதிரி. வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையும் பிள்ளையார் சாங் வருமே, ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது சார் பிள்ளையார் சாங். பிடிச்சிட்டேங்க சார், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போல்லாம் சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு சாங் வைக்க பயப்படுறாங்க, ஹீரோக்கு ஊதிக்கு பயப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் சாமி சாங் வச்சார்ல நம்ம எம்எஸ் மூர்த்தி, வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஒட்டு வைக்கிறதுக்கும் விபூதி வைக்கிறதுக்குமே பயப்படுறாங்க, எங்கிட்ட சங்கின்னு சொல்லுவாங்களேன்ட்டு. இவர் முச்சம் 3 சங்கி வரும். அதனால் ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படத்தை பார்க்குறோம். எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, இது ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடை வைக்கும். நன்றி நன்றி நன்றி.